வணக்கம் மக்களே, நான் உங்கள் மணிபாய் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, 7 சிறுமிகளை அம்மனாக சித்தரித்து திருவிழா எடுக்கும் ஏழை காத்த அம்மன். ஏழை காத்த அம்மன் பற்றி பார்க்கலாம் வாங்க. முன்பொரு காலத்தில் மதுரை வெள்ளலூரில் அக்கா தங்கை 2 பேர். அதில் அக்காவுக்கும் கல்யாணம் ஆச்சு, தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆச்சு. ஆனால் அக்காவுக்கு குழந்தை இருக்குது, தங்கச்சிக்கு இல்லை. அக்காவுக்கு 7 பிள்ளைங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அக்கா அக்கா பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு தங்கச்சி சந்தோஷமாக இருக்காங்க. அக்காவுக்கு தான் 7 பிள்ளைங்க இருக்காங்களே, அவங்க கூட விளையாடுறது, அன்பாக இருக்கிறது, சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கும்போது, ஆனால் இது அக்காவுக்கு பிடிக்கல. தங்கச்சிக்கு தான் குழந்தை இல்லைல்ல, எதுக்கு தங்கச்சிக்கு பொறாமை வந்துடும், தங்கச்சி கண்ணு பட்டுரும், அவங்களுக்கு மனசில் ஜெல்லசி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவுக்கு பிடிக்காம என்ன செய்கிறாங்கன்னா, தங்கச்சிக்கு எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போய்கிட்டு இருக்கு கொஞ்ச நாள். அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்கச்சி இந்த பலகாரம்லாம் எடுத்துகிட்டு அக்கா குழந்தைங்கள பார்க்க வரும்போது அவங்க அக்கா ஒரு பிளானை போட்டு டக்குன்னு பிள்ளைங்களை கூடையில் அடைச்சிட்டாங்க. 7 பிள்ளைங்க 7 கூடையில் அடைச்ச கையோட என்ன ஆச்சுன்னா, தங்கச்சி வரும்போது அக்கா எங்கே பிள்ளைன்னு கேட்கும்போது, இல்லை பிள்ளைங்கள்லாம் வெளியே போயிட்டாங்க இல்லைன்னொடனே தங்கச்சி கிளம்புறாங்க. அப்செட்டாக கிளம்பும் போது பார்த்துட்டாங்க கூடக்குள்ள குழந்தைங்க இருந்தது. மனசு உடஞ்சி போய் வேதனையோடு அழுதுகிட்டே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அக்கா என்ன செஞ்சுருக்காங்கன்னா, போய் அந்த கூடையை தூக்கியிருக்காங்க. கூடை எடுக்கும் போது 7 குழந்தைங்களும் 7 கல்லாக மாறிடுதா சொல்கிறாங்க. 7 கல்லாக மாறி இருந்தது. அப்போ அவங்க அக்கா அழுது சாமியெல்லாம் கும்பிட்டு அழுததுக்கப்புறம் அம்மன் குளத்து நீர் பட்டு அந்த குழந்தைங்க மறுபடியும் உருவம் எடுத்ததாக சொல்லப்படுது. எனக்கு தெரியல, சொல்கிறாங்க. அப்புறம் நல்லாயிடுச்சு. ஆனாலும் அவங்க தங்கச்சிக்கு வேதனை. ஸோ வெள்ளலூர் போய் அந்த மக்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க, 11 கரையிலேருந்து 7 குழந்தைகளை தேர்ந்தெடுத்து வருஷம் கூட்டிகிட்டு வந்து இந்த தேதியில் அந்த வீட்டில் ஒப்படைச்சிடணும், அவங்க தங்கச்சிக்கிட்ட கொடுக்கணும். அந்த நாள் அவங்க பிள்ளையாக நினச்சி அந்த 7 பிள்ளைங்களையும் அவங்க வளர்ப்பாங்க. அப்போ அந்த 7 பிள்ளைங்களை வளர்ப்பாங்க, அன்பாக விளையாண்டு சந்தோஷமாக இருப்பாங்க. இதை வருஷம் நீங்கள் செய்யணும்னு கேட்டு மக்கள் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கோவிலை கட்டி இன்னைக்கு வரைக்கும் 11 கரையிலேருந்து 7 பொம்பளை பிள்ளைங்களை அம்மனாக சித்தரித்து தெரில, எனக்கு சரியாக வரல, அம்மனாக அவங்க செஞ்சு அந்த பிள்ளைங்களை 7 நாளைக்கு 7 பிள்ளைங்களை 11 கரையிலேருந்து அம்மனாக கூட்டிகிட்டு வந்து திருவிழா நடத்துகிறாங்க.